திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பாசூர்நாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையில் 325வது திருப்பதிகம் திருப்பாசூர், திருமுறை 2 60வது திருப்பதிகம். திருப்பாச்சூர் என்று அழைக்கிறாங்க. சென்னையில் அருகாமையில் திருவள்ளூர் அப்படிங்கிற ஊரில் திருத்தணி செல்லும் வழியில் சிறிது தூரம், திருவள்ளூருடைய கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டரில் இடது பக்கம் அப்படியே ரோடு திரும்பும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கத்தில் ஒரு பெரிய சிவாலயம், அருமையான பதி. அது என்ன பாசூர்ன்ற பரசு மூங்கில் காடிலேயே சுவாமி சுயம்பாக வெளிப்பட்டார். தீண்டா திருமேனி பூசை அருமையான. இன்னைக்கு அப்படிலாம் பண்ணாமல் சொரன்னு இருப்பார் சுவாமி. ஒரு வித்தியாசமாக ஒரு பகுதி அப்படியே விட்டு பகுந்த மாதிரி ஒரு பக்கம் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட அமைப்பு. சுயம்பு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக அபிஷேகத்தின் போது கட்டாயமாக பார்க்கணும் சுயம்பு மூர்த்தியை. சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி. ரொம்ப அருமையான பதியும் ரொம்ப சிறப்பு. சிந்தை இடையார் தலையின் இசையார் செஞ்சொல்லார் வந்து மாலை வைகும் போது என் மனத்துளார். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், அப்பர் பெருமான் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுடான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்பர். இங்க பாருங்க, சிந்தை செய்வரிடத்து சிந்தையாகவே இருக்கார். சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை சுந்தரவாக்கு. சிந்தையில இடையிடையே தோன்றி ரொம்ப ஆனந்தப்படுத்தக்கூடியவர். தலையில் உச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரம்மசாந்த பெருவழி, அதுதான் சகஸ்திரம். அங்கிருந்து அருளக்கூடியவன். தலையும் செய்யார் செஞ்சொல்லார் வாக்கு, மனம் வாக்கு சொல் அப்படி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி வாக்கில் உளான் வந்து மாலை வைகும் பொழுது. மாலை வந்துட்டாலே அப்படியே அவன் நினப்பு என்ன கூடி நிற்கிதே. ஏன்னா பகல் பொழுது எல்லாமே இது எதற்காக சொல்றான்னு சொன்னா, மாலை வந்தால் அந்த சந்தியாவந்தன சிந்தனையும் சுவாமியுடைய அன்பும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் நெருங்கிடுது. அந்த ஓய்வுங்கிறது உடலுக்கு அல்ல, இந்த உயிருக்கு ஓயாத பிறப்பு இருக்கிறதுக்கு ஓய்வு. அந்த அந்தி அது முடிந்த முக்தி நிலை. அப்படிப்பட்ட பெருமான் என் மனத்துளார். மைந்தர் மணாளர் நித்த மணாளர் கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி. மைந்தர்னா இல்ல, மாவீரன் இளைஞன். என்ன மகிழ்வார் அப்படின்னு சொல்லி பெருமான் துதிச்சோம்னா சுவாமி ரொம்ப மகிழ்வாராம். ஏன்னா அவரை சிந்திக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ஆனந்தம். அவருக்கு என்னென்னமோ அபிஷேகமும் திருமணம் என்னென்னமோ பண்ண அவருக்கு ரொம்ப ஆனந்தப்படுறதுன்னா அப்படியே உள்ளத்தில் அவரை சிந்திக்கிறது தான் எல்லாத்தோட ரொம்ப அவருக்கு ஆனந்தமான விஷயம். அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய ஊர் போலும் அதற்காக மற்ற எல்லா பூசைகளும் கட்டாயமாக வரணும். அப்போதான் அந்த சிந்திக்கிற தன்மை வரும். எடுத்தோடனே அவர் போய் சிந்திக்க முடியுமா? அது கோயிலுக்கு போகிறது, நிறைய வழிபாடு முறைகள் இப்படி கொஞ்சம் வந்தப்புறம் தான் அந்த உலமே புகுந்தாதன வந்தப்புறம் அது உள்ளவே சிந்திச்சு இருக்கும். அப்போ அந்த நிலை வேறு. ஊர் போலும் பைந்தன் மாதவி நல்ல குறுக்கத்தி மலர்கள் நிறைந்த சோலை சூழ்ந்த பாசூரே. பெரும் பொழுதும் பேரும் பொழுதும் பெயரும் பொழுதும் பெம்மான் என்று ஆறும் தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார். அது என்ன சுருக்கமா சொன்னா, எங்க இருந்தாலும் சரி அவருடைய சிந்தனை இருந்தா போதும் அவருக்கு அருள் செய்வார். பேறுதல் இடம் பேறுதல், அதான் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன் சிவபெருமான். நமக்கு போக்கும் வரவும் போகிறது, கோயிலுக்கு ஊருகா மாதிரி தொடர்றது, திரும்ப வந்துடுது, சாப்பாடு மாதிரி உலகியல் இப்படி இங்கேயும் அங்கேயுமா சுத்தி நடக்கிறோம் பாருங்க. ஆனாலும் கூட அப்படியே அவர் சிந்திச்சா போதுங்கிறார். இருந்தாலும் பெம்மான் என்று ஆறும் தனையும், என் பெருமானே என் தலைவான்னு எங்க இருந்தாலும் நினைச்சாலே அருள் செய்யக்கூடிய பெருமான். ஊரும் அரவம் உடையார். ஊறக்கூடிய அப்படியே தரையில ஊறக்கூடிய அமைப்புடைய பாம்பை உடையவர். வாழும் ஊர் போல் அவர் இருக்கக்கூடிய இடம் பாரின் மிசையார். உலகிலே உயர்ந்த இடமாக இருக்கக்கூடிய பாடல் ஓவா நல்ல பதியங்களையும் வேத ஒளியும் நிறைந்திருக்கக்கூடிய பாடக்கூடிய இடம் பாசூராகும். கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார்கள் அவர்கள். கண்ணு அவங்களுக்கு கைகளால் தொழுது தலையே நீ வணங்காய், கைகால் கூப்பி தொழி
உள்ளம் கசிது, அப்படி உள்ளம் உருகி வழிபடக்கூடிய அவருக்கு மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் இமலனார். பெருந்துயரம் தீர்த்தரும் உடல் பிணியும் தீர்க்கக்கூடிய விமலன் அமலன் அந்த மும்மலமில்லாதவர். நெய்யாடுதல் அஞ்சு உடையார், நெய்யோடு சேர்ந்து ஆனைந்தாடுதல், பசுவில் வரக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், நெய், திருநீர் இவையெல்லாம் ஆனைந்தாடக்கூடிய பெருமான். நிலவும் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய ஊர் போலும் பைவாய் நாகம் கோடல் ஈனும் பாசூரே. நல்ல செங்காந்த மலர்கள் பாம்பு போல அப்படி படையெடுத்திருக்கப்போல அமைப்பில் இருக்கக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய பாசூராகும். பொங்காடு அரவும், அப்படியே பொங்காடுனா ஒரே புசு புசுன்னு ஆடக்கூடிய அரவு. எதுங்க சடையை வச்சிருக்கார், புனலு கங்கை சடை மேல் பொலிவு எய்த அழகாக இருக்க கொங்கார் கொன்றை சூடி, அந்த தேன் நிரம்பிய கொன்றை சூடி மனம் பொருந்தி கொன்றை சூடி என் உள்ளமும் குளிர்வித்தார். நினைச்சாலே என் உடம்பெல்லாம் ஒரே சில்லுன்னு கைலாயமல்ல இருக்கிறவன்ல என் அப்பா ஒரே சந்தோஷமா அப்படி சில்லுன்னு இருக்கான் உள்ளம். என் உள்ளம் குளிர்மே. இது திருச்சிராப்பள்ளி தாய்மான் நற்பதிகம். அப்படியே தம் காதலியும் தாமும் வாழும் ஊர் போலும். அதான் உயிர் தான் அவருக்கு மிகுந்த காதல் கொண்டது, பித்தன்றதான். இந்த உயிரெல்லாம் அவரை போய் சேரணும். அப்ப காதலிங்கிற என்ன பொருள் என்று சொன்னால் உயிர்கள். அந்த இடத்துல நம்ம ஒரு பிராக்கெட்ல உமைன்னு போட்டுக்கணும். பெருமையினால் எம்மை ஒப்பார், பேணுதலால் எம்மை பெற்றார். அதான் அடியார். அந்த அடியாரும் தாமுமாக எப்போதும் பெருமானும் அடியாரும் பிரியவே மாட்டாங்க. வாழும் ஊர் போலும் பைங்கால் முல்லை பல்லரும்பு ஈனும், பல்லு போல விளைவிலேருந்து அங்கே முல்லைகள்லாம் பூத்து இருக்கக்கூடிய பாசூராகும். ஆடல் புரியும் ஐவாய் அரபு ஒன்று அரை சாத்தும் இடுப்பிலே அந்த அஞ்சுதலை பாம்பை ஆடல் புரியறதை எடுத்து ஐயா பெல்ட் மாதிரி கட்டிக்குவாராம். சேட செல்வர், மேலான செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், முக்திக்கு மேல ஒரு செல்வம் அல்ல. சிந்தையுள் என்றும் பிரியாதார், சிந்தையில எப்போதும், ஏன்னா உள்ளிருந்து உணர்த்துவக்கூடிய பொருள் அல்லவா சிவம் தன்னை காட்டும். சிவம் காட்டி சிந்தையிலே இருந்து பிரியாது உயிராயிருந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தலைவன். வாடல் தலையில் பழிதேர் கையர், வாடி போன காஞ்சி போன மண்டவோட எடுத்துட்டு போவாரு. அப்படிப்பட்ட பெருமான் ஊர் போலும் பாடல் குயில்கள் பயில் பூஞ்சோலை பாசூரே. நல்லா குயில்களும் பயில் நல்லா அருமையா பாடக்கூடிய பூஞ்சோலை சேர்ந்த பாசூராகும். கால் நின்று அதிர கனல்வாய் நாகம் கச்சாக தோல் ஒன்று உடையார். அப்படியே அவருடைய நாட்டம் ஆட்டியம் எப்படி இருக்கும், அதிர கால் அதிரும்படியாக ஆட்டம். அப்படின்னா எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்காது. அந்த பாம்புகள் எல்லாம் என்ன இடுப்பில் போய் கனல் காக்கக்கூடிய அந்த வாயுடைய பாம்பை கச்சாக கட்டிக்கிட்டு புலித்தோலை அறக்கசைத்து தோல் ஒன்று உடையார் விடையார் விடைமேல் வரவார் தம்மை தொழுவார்கள் மால் கொண்டு ஓட மையல் தீர்ப்பார். சாமி அப்படின்னு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உலகியலுக்காக ஓடுறோம். திருநீர் பூசிட்டு யார் யார் என்னென்ன பண்றானோ ஏதோ ஐயோ அது போச்சு. ஆனா என்ன பண்றாரு பெருமாள், அப்படியே ஓடினாலும் பரவாயில்லையா மையல் தீர்ப்பார். அந்த உலக மயக்கத்தை கொஞ்சம் இவர் கும்பிட்ட நிமிஷத்துல இவ்வளோ விஷயம் வேலை நடக்குது. உள்ள நிறைய 10 ஆண்டு காலம் கழிச்சு உண்மையிலேயே நம்முடைய வாழ்நாளில் சந்திப்போம் நிறைய பேரை. என்னப்பா இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டியே அப்படின்வான். அப்போதான் தெரியும் ரொம்ப தூரம் இவர் கூட வந்துட்டோம், அவர் கையை பிடிச்சிக்கிட்டே அவர் தான் இழுத்துட்டு போனார் கையை பிடிச்சிக்கிட்டேன்றது அப்புறம் தான் தெரியும். பெரிய பெருமான் அவர் உலக மயக்கம் தீர்ப்பார், அதான் மையல் தீர்ப்பார். அப்படிப்பட்ட பெருமான் ஊர் போலும் பால் வெண்மதி தோய் மாடம் சூழ்ந்த பாசூரே. நல்லா விளைவிளையில் இருக்கக்கூடிய நிலவு அந்த வீடுகள் எல்லாம் படுமா, அப்படி இருக்கிற உயர்ந்த வீடு உடைய பாசூராகும். கண்ணின் அயலே கண் ஒன்று உடையார். 2 கண்ணுக்கு நடுப்புற ஒரு கண் இருக்குது, அதாவது முக்கண். கடலார் உண்ணி, அந்த 2 கண்ணு அப்படிங்கும்போது நமக்கு என்னன்னா நமக்கு கண்கள் தான் தெரியும். ஆனால் அதில் ரகசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா சூரிய கலையும் சந்திர கலையும் இணைந்து அக்னி கலையாக நெற்றிக்கண் இருக்கு. அப்ப நம்முடைய தியானத்தினுடைய வாசலில் அவர் அழகாக சொல்லிட்டார். இதுக்கு மேலே விளக்க முடியாது, மெய்ப்பொருளை சொல்லிட்டார் ஐயா.
அப்ப எல்லாருக்குமே இந்த 3 இருக்கு, சூரிய நாடி, சந்திர நாடி, அக்னி கலை. அப்ப அந்த அக்னி கலையில தான் அந்த நெற்றிக்கண் இருக்கு. இவ்வளவுதான் சூட்சமம். அத அவங்கவுங்க தன்னுடைய உள்ளத்தினால இதை அப்படி வச்சுக்கிட்டு நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சிட்டோம்னா விடை கிடைச்சிரும். அது கண்ணின் அயலே கண்ணுடையார் கடல் உண்ணி அவருடைய திருவடியை நினைந்து தியானித்து என்னும் தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார். எண்ணியவுடன் என்னும் தனையும், இதான் அவர் தியானிக்கக்கூடிய ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. அப்புறம் சாமி என்ன பண்ணுவாரு? அருள் செய்வார். உள் நின்று உருக உவகை தருவார். சாமி நினைக்க நினைக்க என்ன ஒரே சந்தோஷமா இருக்கலாம். ஊர் போலும் பண்ணின் மொழியார் பாடல் ஓவா பாசூரே. பண் போன்ற மொழியுடைய வேத மொழியர் பாடல் நிறுத்தாத எப்போதும் அடியார்கள் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய பெருமான். பண்ணின் மொழியார் நல்ல ஒதுவாமூர்த்திகள் என்று பொருள். அவங்க பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெருமான் உடைய இருக்கிற இடம்தான் பாசூராகும். தேசு குன்றா தென்னீர் இலங்கை கோமானை. ஒரு நாளும் ஒளியே குன்றாதான். அப்படி மக்கள் ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்தாங்க. அந்த இலங்கையர் மன்னன், தென்னீர்னா கடல் சூழ்ந்த இலங்கையினுடைய கோமான் மன்னன், கோண மன்னன். அது என்ன காரணம்? அவர் என்னதான் கொடியவனா இருந்தாலும் அவன் சிவபூஜை தான் இந்த நாட்டு மக்களை காப்பாத்திருக்கு. அந்த மாதிரி ஒளியுடைய ஊராக இலங்கை. சூரியனை அந்த சூரியனுடைய நேரா போகக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கார் சூரியனுக்கு. அப்ப எப்படி இந்த ஊர் இவ்வளவு ஒளி பொருந்தியதா இருக்குன்னா அங்க செய்யக்கூடிய சிவபூஜை தான் காரணம். சிவபூஜை. அப்படிப்பட்ட இலங்கை கோமானை கூச அடர்த்து கூர்வாள் கொடுப்பார். அப்படியே அவன் நாணும்படியாக செய்து அவனுடைய வலிமையை குறைச்சி நல்லதானே செய்தாரு. அதுதான் நமக்கும் செய்துட்டு இருக்காரு. கூர்வாள் கொடுப்பாருன்னா அதோட விட்டுற மாட்டார். ஒருத்தல் அது என்னன்னா அருளலுக்காக செய்தார் அப்பா. அதனால இப்போ ஒரு வாதியார் அடிக்கிறாருன்னா பல தடவை நிறைய உதாரணம் சொல்லலாம். முதல்ல கழிவு நீக்கினாதான் நல்லது போட்டதான், இல்லைன்னா அதுவும் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா நல்லது. அதனால கொஞ்சம் துவைக்கணும். துவைச்சா தான் சுத்தப்படுத்த முடியும். ஏன்னா நாமளும் அதுக்கு உட்படணும். அப்படிப்பட்ட பெருமான் அப்படி ரொம்ப ஆனந்தமா அப்படி சொல்றார். பேசப்பதற்ற பெருமை தருவார் ஊர் போலும் பாசி தடமும் தம்மையே பேசி பிதற்ற பெருமை தருவாராம். சிவபெருமானுடைய அன்பை பெறணும்னா போற்றி வழிபாடுகள் செய்யணும். மண்ணில் உமை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டுழிந்தேன். சுந்தரர் சொல்றார் இல்லையா. பெருமை தருவார் ஊர் போலும் பாசி தடமும் வயலும் சூழ்ந்த பாசூரே. நீர்கள் எல்லாம் நிரம்பி அதெல்லாம் பாசி படிந்தால் பச்சை பசையல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயல் சூழ்ந்த பாசூராங்க. நகுவாய் மலர் மேல் அயனும், நல்ல திறந்து வாயை பிறந்துட்டு இருக்க மாதிரி தாமரை, அது மேல இருக்கக்கூடிய பிரம்மனு. நாகத்து அணையானும், பாம்பில் பள்ளி கொள்ள இருக்கக்கூடிய திருமாலும். புகுவாய் அறியார், எப்படி போய் திருவடியை பார்க்கறது திருமுடியை பார்க்கறதுன்னு தெரியலாம புறம் நின்று ஓரார். உணராம பாவம் புறம் அப்படியே புறத்தே நின்று உணராது நிற்கிறாங்களாம். போற்று ஓவார், போற்றுதல் செய்து நமச்சிவாய நமச்சிவாய நம சிவாயன்னு போற்றுதல் செய்கிறாங்க. அப்போ சாமி ஒளி வண்ணமாக அண்ணாமலையராக காட்சி. செகுவாய் உகு பல் தலை சேர் கையர் அப்படின்னா, செகுனா செத்து போன அந்த வாயை பொழந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பல்லெல்லாம் உளுந்துட்டு இருக்க தலையை எடுத்துட்டு பிச்சை எடுக்க போவார். அப்படிப்பட்ட கையுடைய ஊர் போலும் அந்த பெருமான் இருக்கும் ஊராகும். பகுவாய் நாரை ஆடல் வாரும் பாசூரே. ஆடல் மீன்களை வாயை பொழந்திருக்கிற நாரைகள் புழுக்கும் சாப்பிடுமா. அப்படி இருக்கக்கூடிய அப்படின்னா நீர்நிலைகள் நல்லா நிரம்பி இருக்கு. தூய வெயில் நின்று உழல்வார். அதான் பல தடவை சொன்னோம். அந்த சாயா யோகம் செய்யக்கூடிய அவர்கள் வெயிலே இருப்பாங்க. அதுதான் சமணர். தோர்வாய் ஆடையர்கள், அவர்கள் அந்த செவ்வாடை அணிஞ்சிருக்கக்கூடியவர்கள். நாவில் வெய்ய சொல்லி திரிவார், கொடிய சொல்களை சொல்லி திரிவார்கள். இந்த அமணர்கள் ஆடை செவ்வாடையும் அந்த அணியறதல்ல. சமணர்கள் ஆடை அணியல. அப்படியே அணிஞ்சாலும் அவங்க வெள்ளாடை தான் அணிஞ்சிருக்காங்க. ஆனா பௌத்தர்கள் தான் அந்த செந்நிற ஆடை அணிஞ்சிருக்காங்க. அதான் அமரர்கள் ஆடையே வெள்ளாடை கூட அணியலை. ஏன்னா சிவனடியார்கள் தான் அணிஞ்சிருக்காங்க. அவங்க பணம் ஓலையத்தான் இடுப்புல கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஞானசம்பந்தருடைய வாக்கு. இது நயமில்லார், நாவில் வெய்ய சொல்லி திரிவார், கொடிய சொல்லை திரிவார்கள். நயமில்லார்னா அன்பான பேச்சு இல்லாதவர்கள்.
காவல் வேவ அந்த மும்மதியிலும் இருக்கக்கூடிய காவலாக இருக்கக்கூடிய முப்புறத்தையும் கனை ஒன்று எய்தார் ஊர் போலும், ஒரு கனையாலே அழித்தார் அவருடைய ஊர் போலும். பாவை குரவம் பயில் பூஞ்சோலை பாசூரே. பாவைங்கிறது கருவிழியை கொடுக்கக்கூடிய ஒன்று. குரவ மலர்கள் எல்லாம் நிறைய அந்த விழி போல இருக்கக்கூடிய நிலையிலே பூத்து குலுங்கும் சோலை சூழ்ந்த பாசூராகும். 11வது பாடல் பதிகம் நிறைவாகுது. ஞானம் உணர்வான் காளி ஞான சம்பந்தன். சிவஞானத்தை உணர்ந்து சொன்ன பதிகம் இது. சீர்காழி பெருமான் ஞான சம்பந்தன். தேனும் வண்டும் இன்னிசை பாடும் திருப்பாச்சூர். தேன் உண்ட வண்டு இசை பாடும் திருவாசூர். காணம் உடைவார். காடு எங்கு சூழ்ந்தாலும் காடிலே சுயம்பு மூர்த்தியாக உறைந்து இருக்கக்கூடிய பெருமான். கடல் சேர் பாடல் இவை வல்லார். இறைவனுடைய திருவடியை சேர்ப்பிக்கக்கூடிய பாடல் இது. அதை பாடக்கூடிய வல்லமை உடையவர்கள், வல்லமையாக பாடக்கூடியவர்கள் ஊனம் இலராய். ஊனம்னா என்ன? பிறவிங்கிறதா ஊனம். பிறவிங்கிற பெரும்பிணியிலிருந்து விடுபட்டு உம்பர் வானத்து உறைவாரே. தேவர்கள் உடையக்கூடிய வானங்களுக்கெல்லாம் மேல் உலகமான உயர்வான சிவலோகத்திலே சிவபெருமானுடைய திருவடியை சேர்வார்கள். சிவ திருவடி எங்கும் நிறைஞ்சிருக்கு, அங்கு சேர்வார்கள்.